University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மையங்களாக அவை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 6 மணியிலிருந்து முகவர்கள் அந்த மையத்திற்கு வருகை தருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல தேர்தல் அலுவலர்களும் அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வந்து அவர்களுடைய பணியை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கின்றனர். அதற்கான ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு பணியில் காவல்துறையினரும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இன்று காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி முதற்கட்டமாக தொடங்கும். இதனை அடுத்து 8:30 மணி அளவில் இவிஎம்மில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியும் தொடங்கும். இதனை அடுத்து சில நிமிடங்களில் அடுத்தடுத்த வாக்கு எண்ணிக்கை விவரங்கள் தொடர்பான அறிவிப்புகளுமே வெளியாகும். நாம் தொடர்ந்து புதிய தலைமுறை டிஜிட்டலில் இது குறித்தான அப்டேட்களை பார்த்து வருகிறோம். தற்போது சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். மோகன்ராஜ், வணக்கம். தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன என்பது குறித்து விரிவான தகவல்களை தாருங்கள். தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த இடமானது எடப்பாடி சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்கு எண்ணிக்கை எண்ணக்கூடிய அந்த மையத்தில் தான் இப்போ இருக்கோம். இந்த சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா தற்பொழுது மையத்தில் தான் இப்போ இருக்கோம். இந்த சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா தற்பொழுது வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கு. குறிப்பாக வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடக்கூடிய அலுவலர்கள் தற்பொழுது ஒவ்வொருவராக சோதனை செய்யப்பட்டு வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்படக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துட்டு இருக்கோம். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இந்த 11 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த தேர்தல் சற்றே வித்தியாசமானது அப்படின்னே சொல்லலாம். காரணம் 4 முனை போட்டி. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சேலத்துல வாக்குப்பதிவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 91% வாக்குகள் பதிவானதை கடந்த 23ஆம் தேதி அன்னைக்கு பதிவு செஞ்சிருந்தோம். அந்த அடிப்படையில் பதிவான வாக்குகள் அனைத்தும் இன்று சேலம் மாவட்டத்தில் 4 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் எண்ணப்படுகின்றன. நான் இருக்கக்கூடிய இந்த சங்ககிரி பகுதியில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் போட்டியிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அதே போல சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மையத்தில் தான் இப்ப தீவிர சோதனைக்கு பின்னர் அந்த பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த 11 சட்டமன்ற தொகுதிகளையும் சேர்த்து சாவடிகள் அமைக்கப்பட்டு அதில் வாக்குப்பதிவுகள், அதாவது தபால் 3 பேர் வீதம் இந்த பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். 8:30 மணிக்கு எண்ணும் பணிகள் தொடங்கப்பட இருக்கு. இந்த சூழ்நிலையில முகவர்கள் ஒருபுறமும் அலுவலர்கள் ஒருபுறமாக இந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல தமிழக அளவில் கரூருக்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் வாக்குப்பதிவு சதவீதம் அதிக அளவில் கரூருக்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் வாக்குப்பதிவு சதவீதம் அதிக அளவில் இருந்தது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் இந்த எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 90.08 என்ற அளவுக்கு வாக்குப்பதிவு சதவீதம் இருக்கிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 27,80,000 பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில இந்த வாக்குகள் இன்று எண்ணப்படக்கூடிய சூழ்நிலையில மிக கவனம் வாய்ந்த, முக்கியத்துவம் வாய்ந்த, கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு மாவட்டமாக சேலம் பார்க்கப்படுவதற்கு மற்றொரு காரணம் முன்னாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட சொந்த மாவட்டம் அப்படிங்கிறது தான். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே 7 முறை சொந்த மாவட்டம் அப்படிங்கிறது தான். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே 7 முறை இந்த தொகுதியில் போட்டியிட்டு அதில் 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறாரு. 1996, 2006 இந்த 2 சட்டமன்ற தேர்தல்கள்ல அவர் தோல்வியை தழுவியிருக்கிறாரு. தற்பொழுது 8வது முறையாக மீண்டும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில இவர் களம் கண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். 4 முனை போட்டி அப்படிங்கிற அடிப்படையில எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில திமுக சார்பில் காசி, அதே போல நாம் தமிழர் கட்சி சார்பில் பெண் வேட்பாளரான பிரியதர்ஷினிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சர்ச்சையும் இந்த எடப்பாடி தொகுதியில எழுந்தது. அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த அருண்குமாரோட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு கடைசி நிமிடத்தில் நிராகரிக்கப்பட்டதன் அடிப்படையில் தாவேகா இந்த தொகுதியில் போட்டியிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இருந்த போதிலும் கூட வாக்குப்பதிவுக்கு முந்தைய 2 நாட்களில் தமிழக வெற்றி கழக தலைமை சுயேட்சை வேட்பாளரான பிரேம்குமாருக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்து
தாவேகா சார்பில், தமிழக வெற்றி கழகம் சார்பில் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாருக்கு ஆதரவு அளிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த தொகுதி மிக முக்கியத்துவம், ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தொகுதியாகவும் இருக்கு. அதே போல சேலம் மாவட்டமும் அரசியல்ல ஒரு முக்கியமான மாவட்டம் அப்படிங்கிறதுனால அரசியல் நோக்கர்கள் உட்பட தமிழக மக்களும் சேலம் மாவட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகிறது, 11 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. கடந்த தேர்தல்களை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலம் மாவட்டம் கடந்த 2011, 2016 இந்த 2 தேர்தல்களில் அதிமுக ஆட்சி அமைக்கும் போது பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றினாங்க. அதே போல 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வரவில்லை அப்படின்னாலும் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகளில் சேலம் வடக்கு தொகுதியை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனவே கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவின் செல்வாக்கு நிறைந்த, ஆதிக்கம் நிறைந்த ஒரு மாவட்டமாக சேலம் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அதிமுகவின் ஆதிக்கம் தொடருமா அல்லது திமுக ஒரு சில தொகுதிகளை கைப்பற்றுமா உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் தபால் வாக்குகள் எண்ணிக்கை, அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் தொடங்க இருக்கிறது. மக்களும் மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள். திவ்யா. மோகன்ராஜ், சேலத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க இருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துல என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தற்போது எவ்வளவு ஒரு சோதனைக்கு பிறகு அதிகாரிகள் உள்ளே அனுமதிக்கப்படுறாங்க? பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த தேர்தல் சற்றே வித்தியாசமானது. 4 முனை போட்டி அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய காரணத்தினால முகவர்களோட எண்ணிக்கை, அதே போல ஒரு சில சர்ச்சைகள் எழலாம் என்ற அடிப்படையில் காவல்துறையோட பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாநகர எல்லையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரி வாக்குச்சாவடியில் 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணப்படுகிறது. அந்த இடத்தில் மாநகர காவல்துறை பாதுகாப்பு கட்டுக்குள் ஏற்கனவே 3 நாட்கள், அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு சென்று அங்கே வைக்கப்பட்ட பிறகே அங்கே 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதே போல மற்றொரு மையமான கருப்பூர் அரசு பொறியியல் கல்லூரி, அந்த பொறியியல் கல்லூரியில் சேலம் மேற்கு உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் கெங்கவல்லி தலைவாசல், இந்த 2 தொகுதிகளுக்கான வாக்குகள் தலைவாசலில் இருக்கக்கூடிய தனியார் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் எண்ணப்படுகின்றன. இப்படி 4 வாக்கு எண்ணிக்கை மையங்களும் ஏற்கனவே வாக்குப்பதிவு முடிந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு சென்று அங்கே சேர்க்கப்பட்ட பிறகு சுழற்சி முறையில் 24 மணி நேர பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் நுண் பார்வையாளர்கள் அங்கே நியமிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். 24 மணி நேரமும் தொடர்ந்து வாக்குச்சாவடிகள், வாக்கு எண்ணிக்கை மையம் முழுக்கவே கண்காணிக்கும் விதமாக சிசிடிவி கேமராக்களும் ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருந்தது. நேற்று வரைக்குமே இந்த பாதுகாப்பு முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடக்கூடிய அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களின் முகவர்கள், வேட்பாளர்களின் முகவர்கள் உள்ளே அனுமதிப்பதற்கு பல்வேறு நிபந்தனைகள், வழிகாட்டுதல்களை தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஒரு வேட்பாளரின் முகவர் யார் அனுமதி பெற்றிருக்கிறார்களோ அதற்கான அடையாள அட்டை, QR கோடுடன் கூடிய அடையாள அட்டை காண்பிக்க வேண்டும். அந்த அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அதே போல முகவர்கள் குறிப்பிட்ட அந்த மேசையின் முன்பாக அதிகபட்சம் 7:30 மணிக்குள்ளாக அங்கே சென்று அமர வேண்டும் அப்படிங்கிற மற்றொரு வழிகாட்டுதல் இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையை பார்வையிட்டு கணக்கிடும் வேட்பாளர்களின் முகவர்கள் செல்போன் எடுத்து செல்லக்கூடாது. ஒரு பேனா மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை எழுதி கொள்வதற்கான ஒரு காகிதம், இதை மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட நேரத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர்கள் தேவையில்லாமல் வெளியே செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலும் முகவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடக்கூடிய 594 அலுவலர்களுக்கும் அதே போலதான் செல்போன் யாரும் உள்ளே எடுத்து செல்ல அனுமதி இல்லை. இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னாக்கா தூய்மை பணியில் ஈடுபடக்கூடிய பணியாளர்கள் உட்பட யாருமே, ஏனென்றால் அவர்கள் வாக்கு எண்ணிக்கை மைய வளாகத்திற்குள் இருப்பவர்களுக்கு கூட
செல்போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த வாக்கு எண்ணிக்கை எந்த விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படாமல் அமைதியான முறையில் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் இருக்கக்கூடிய சங்ககிரி தனியார் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வரக்கூடிய ஏற்கனவே அதிகாலை முதற்கொண்டே வாக்கு எண்ணிக்கை அலுவலர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபுறம் பணியில் ஈடுபடக்கூடிய தூய்மை பணியாளர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே முழுமையாக சோதனை செய்யப்பட்ட பிறகு அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடையாள அட்டையும் காண்பித்த பிறகுதான் அவர்கள் ஒவ்வொருவராக உள்ளே செல்ல அனுமதிக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமாக இவர்கள் அதிகபட்சமாக காலை 7:30 மணிக்குள்ளாக அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று அமர்ந்து விட வேண்டும். அதன் பிறகு 8 மணிக்கு தபால் வாக்குகள், 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் சுற்று காலை 8:30 மணிக்கு முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகு சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகளை வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா குறைந்தபட்சமாக சேலம் தெற்கு மற்றும் கங்கவல்லி இந்த 2 தொகுதிகளில் 20 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படுகின்றன. அதிகபட்சமாக ஓமலூர் சட்டமன்ற தொகுதி 26 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படுகின்றன. இப்படி ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் அடுத்த ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 45 நிமிடங்களுக்குள்ளாக அறிவிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா, பொதுவாக எந்த மணி அளவுல இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூடுதலாக இருக்கு அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த முறை அதுல ஏதாவது மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே பல தேர்தல்கள் தமிழகத்தில் நடந்திருக்கு. ஆனாலுமே இது கொஞ்சம் வித்தியாசமான தேர்தல்கள். இருமுனை போட்டி அப்படிங்கிற ஒரு நிலைமையை காட்டிலும் தற்பொழுது இருக்கக்கூடியது 4 முனை போட்டி, சில தொகுதிகளில் 5 முனை போட்டி. காரணம் பாமகவிடையே ஏற்பட்ட பிளவு காரணமாக ராமதாஸ் அணி சார்பாலும் ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கக்கூடிய தொகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 5 முனை போட்டி அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இதற்கு ஒரு உதாரணமாக சேலத்தில் இருக்கக்கூடிய 11 சட்டமன்ற தொகுதிகளில் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில 4 முனை போட்டியோடு சேர்த்து ஏற்கனவே தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாமகவை சேர்ந்த எம்எல்ஏ அருளும் அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். இப்படி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல், இதற்கான வாக்கு எண்ணிக்கை மிகுந்த எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்தி இருக்கு. அந்த அடிப்படையில தபால் வாக்குகள் காலை 8 மணிக்கு தொடங்கினாலும் அதோட முடிவுகள் வரத்துக்கு சற்று தாமதமாகும். காரணம், தபால் வாக்குகளை முதலில் பிரிக்க வேண்டும், அதற்கான பெட்டிகளில் சின்னம் வாரியாக அடுக்க வேண்டும், அதன் பிறகு அதை ஒவ்வொன்றாக எண்ண வேண்டும். இப்படி அப்ப நடைமுறை இருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் 8:30 மணிக்கு முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் திறக்கப்பட்டு அதில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். தொகுதி வாரியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். மொத்தமாக சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் களத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் 193 பேர். இந்த 193 பேர் தொகுதி வாரியாக பிரித்தோம் அப்படின்னாக்கா 15 முதல் அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா 26 வேட்பாளர்களுக்கு ஒவ்வொரு தொகுதி வாரி இருக்காங்க. இவர்கள் ஒவ்வொரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமும் அவர்களுக்கு என்ன வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கறத முகவர்களுக்கு தெளிவாக காட்டப்பட்ட பிறகு குறிப்பாக நீங்க கேட்டதன் அடிப்படையில் அந்த வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு பெரும்பான்மை இருக்கு, எந்த தொகுதியில் யார் முன்னிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது அதிகபட்சமாக பழைய முன்கூட்டி நடந்த தேர்தல்கள்ல ஒரு 5 அல்லது 6 சுற்றுகள்ல இந்த முன்னிலை நிலவரத்தை சொல்ல முடியும். ஆனா இந்த தேர்தல்ல அப்படி நடக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. காரணம், 2 முனை போட்டி அப்படிங்கிற ஒரு நிலை மாறி 4 முனை போட்டி, குறிப்பாக அதிலும் ஒரு பெரும் சக்தியாக பார்க்கப்படக்கூடியது தமிழக வெற்றி கழகம். இந்த தமிழக வெற்றி கழகத்தின் வருகைக்கு பிறகு தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் பெறக்கூடிய பெரும்பான்மை வாக்குகளை பெறுவாங்க அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக இருக்கிறது. அவ்வாறு அவர்கள் பெறக்கூடிய வாக்குகள் எந்த கட்சியினருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. எனவே இந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் எத்தனாவது சுற்றுல இந்த முன்னிலை நிலவரம் தெரியும் அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உறுதியாக சொல்லணும் அப்படின்னாக்கா குறைந்தபட்சம் ஒரு 15 சுற்று 20 சுற்று இப்படி இருக்கக்கூடிய தொகுதிகள்ல அப்படிங்கிற பார்க்கணும்னாக்கா
அதிகப்படியான சுற்றுகள் முடிவடைந்த பிறகுதான் பெரும்பான்மை யாருக்கு வந்திருக்கு, இவங்க முன்னிலை வகிக்கிறாங்களா, இது போன்ற விஷயங்கள்லாம் இதன் பிறகுதான் தெரிய வரும். அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுல எஸ்ஐஆரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதிகபட்சமான வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட சேலத்துல 91% வாக்குப்பதிவு ஆகியிருக்கு அப்படிங்கிறது கடந்த தேர்தலில் இல்ல, இது புதுசா ஒரு சாதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட இதற்கு தமிழக வெற்றி கழகத்தோட வருகை ஒரு பக்கம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாலும், அதே மாதிரி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த முகாம்கள் பல இடங்கள்ல நடந்து அதன் மூலமாக மேற்கொள்ளப்பட்ட பணிகளும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இன்று பிற்பகலுக்குள்ளாக எந்த தொகுதியில் யார் முன்னிலை, தமிழக அளவில் யாருக்கு பெரும்பான்மை, 11 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சேலம் மாவட்டம் மீண்டும் அதிமுக ஆதிக்கம் தொடருமா அல்லது இதில் மாற்றம் இருக்குமா, இப்படிங்கிற பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். திவ்யா, வாக்கு எண்ணிக்கை தொடர்பான விரிவான தகவல்களை களத்திலிருந்து அளித்தமைக்கு நன்றி மோகன்ராஜ். UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.